எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஓட்டிங் இவிஎம் மிஷினில் வச்சு எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு இப்போ சேது மனோகர் அவர்கள் சொன்னாங்க. இந்த பதியப்பட்ட ஓட்டுகளும் எண்ணப்பட்ட ஓட்டுகளும் வித்தியாசம் அப்படிங்கிறதே வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது, அதாவது பதில் இல்லை, அதுக்கு பதில் இல்லை அப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லிடுச்சு. ஸோ வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா அந்த எலெக்ஷன் மேலேயே நம்ம கேள்விக்குறியா தான் பார்க்குறோம். அதனால இந்த எலெக்ஷனே வந்து நாம பண்ண சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியாகுது. அப்போ என்னோட ஓட்டு என்னோட சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உறுதியாயிருக்கு. சரி, இந்த இவிஎம் மிஷின்ல இந்த என்னென்னலாம் நடக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மின்னணுவியல் துறையில சார்பா நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்கும் சவால் விட்டு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஹேக் பண்ணி காமிங்க, ஹேக் பண்ணி காமிச்சிங்கன்னா நான் நிறுத்திக்கிறேன், நாங்க தப்பு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஹேக் பண்ண போனவங்க எல்லாம் வந்து யாரும் அவங்க சொன்ன மாதிரி ஹேக் பண்ண இதை சரியா காமிக்கல. அப்புறம் அந்த மிஷின் அதுன்னு பல பிரச்சனைகள்ல மாட்டி அது பாதியில் நிக்குது. இதுல நான் என்ன சொல்றேன்னா, மத்தவங்க சொல்ற மாதிரி இதை ப்ளூடூத்ல ஹேக் பண்ண முடியும், இல்ல இன்டர்நெட்ல ஹேக் பண்ண முடியும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, ஏன்னா அதை தான் இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு கோரான விஷயம் இருக்குது. அதை யாருமே இங்க பார்க்கலையா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் என் கண்ணுக்கு பட்டுது, அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கு. அதாவது இந்த இவிஎம் மிஷின் தயாரிப்புல சொல்றாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நிறைய அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அப்போ அந்த இருக்கிற டேட்டா எல்லாமே எதுல இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டேட்டால இருந்து எடுத்திருக்கேன். ஸ்டேட்டஸ் பேப்பர் ஆஃப் இவிஎம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு புக்லெட்டே இருக்காங்க, 52 பக்கம் இருக்குது, இங்கேயுமே இருக்கு அந்த புக்லெட்டு. ஸ்டேட்டஸ் பேப்பர் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல இவிஎம் எப்போ கொண்டு வந்தாங்க, எப்போ பயன்படுத்தினாங்க, அதுக்கு என்னென்னலாம் எதிர்ப்பு வந்தது, அந்த எதிர்ப்பெல்லாம் எப்படி சமாளிச்சாங்க, எந்த பார்லிமெண்ட்ல அந்த செஷன்ல அனெக்ஷர் இன்க்ளூட் பண்ணாங்கன்னு முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த இவிஎம் சில ப்ராசஸ்ல, அதாவது இந்த மிஷினை தயாரிக்கிற ப்ராசஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, 2 பொதுத்துறை நிறுவனங்கள் தான் பங்கு வகிக்குது. அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனமும் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ங்கிறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வருது. ரெண்டுமே பொதுத்துறை நிறுவனங்கள், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இவங்க தான் தயாரிக்கிறாங்க, வேற யாருமே இல்லை, கவர்மெண்ட் தான் அதை செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 நிறுவனத்திலையும் சேர்ந்து தயாரிக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு தேவையான எல்லாம் பாக்குறாங்க, ரைட், ஓகே. ஆனா இதுல முக்கியமா சொல்லப்படுற அந்த சிப், இந்த ஓட்டிங் மிஷின் வேலை செய்யறதுக்கான சிப் அப்படின்னு சொல்றப்ப அதுல என்ன சொல்றாங்க அவங்கன்னா, இது வந்து ஓடிபி அப்படின்றாங்க, ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் சிப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எம்பெடட் மிஷின்ல பயன்படுத்துற ஒண்ணுதான், புதுசெல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லா எம்பெடட் சிஸ்டத்திலயும் இதுதான் பயன்படுத்துறாங்க ஓடிபி. இதை வந்து நம்ம மிகைப்படுத்தி அதுல சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து யாருக்குமே தெரியாது, தெரியாம எழுதுறோம், இந்த விஎல்லும் இசிஐலும் சேர்ந்து நாங்கள் ஒரு டீம் போட்டு, ஒரு சாஃப்ட்வேர் டீம் போட்டு, அந்த சாஃப்ட்வேர் டீம் மட்டும்தான் அது என்ன பண்றாங்கன்னு தெரியும், அந்த சாஃப்ட்வேர் டீம் தான் அந்த சாஃப்ட்வேர் எழுதுறாங்க, அந்த சாஃப்ட்வேர் எழுதி பல முறை செக் பண்றோம், செக் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு தகுந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்றோம், நாங்களே கோட் பண்ணி சிப்ல கோட் பண்ணி பாக்குறோம். கோட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அது சரியானதுக்கு அப்புறம் சிப் மேனுஃபேக்சர், ஏன்னா சிப் மேனுஃபேக்சர் கிடையாது, ஐசி மேனுஃபேக்சர் இந்தியாவில் கிடையாது, அதனால வெளிநாட்டுக்கு கொடுத்து எப்படி கொடுக்குறாங்க, இந்த சாஃப்ட்வேரை கொடுக்கறது இல்லை, சாஃப்ட்வேரை கோடா மாத்திடுறாங்க, மிஷின் கோடா மாத்திடுறாங்க. மிஷின் கோடா பார்த்துனாங்கன்னா ப்ரோக்ராம் படிக்க முடியாது, அது உண்மைதான். ஸோ அந்த மிஷின் கோடா கொடுத்து நாங்கள் அந்த மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ், சிப் மேனுஃபேக்சரிங் ஸ்டேஜ்லேயே நாங்கள் உள்ள அந்த மேனுஃபேக்சரிங்லேயே பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் அந்த சிப் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பல்க் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த சிப் இங்கே வருது, அதே பிஇஎல் இசிஎல் மறுபடியும் அசம்பிள் பண்ணி நாங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ என்ன சந்தேகம்னா, இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியாது. சாஃப்ட்வேர் தானே முக்கியம். இந்த மிஷின் என்ன சொல்ல, ஓடிபி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் சொல்றாங்க, ஒன் டைம் ப்ரோக்ராம். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. பப்ளிக் தெரியுமா? தெரியாது. இல்ல ஏதாச்சும் அந்த டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்களா இப்படிதான் பண்ணு? கிடையாது. ஸோ இந்த சாஃப்ட்வேர்லயே முதல் நமக்கு வந்து சந்தேகம் வருது. ஏன் அப்படின்னா, அது ஒரு சாஃப்ட்வேர், மனிதனால் எழுதப்படுகிற ஒரு கோடு. கம்ப்யூட்டர் முதல்ல கண்டுபிடிச்சவரை என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பேஜ் இன் கார்பேஜ், என்ன குப்பையை போடுறியோ அந்த குப்பை தான் வெளியே வரும்ன்றாரு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்படிதான், நீ என்ன கமாண்ட் கொடுக்குறியோ அதுதான் வேலை செய்யும் அந்த மிஷின். அப்ப அந்த சாஃப்ட்வேர்ல நீ என்ன கமாண்ட் கொடுத்துருக்கிற, எலெக்ஷன் கமிஷன் என்ன கமாண்ட் கொடுத்துருக்குதுன்னு யாருக்குமே தெரியாம வெளிப்படைத்தன்மையே இல்லை. ஏன் அதை சொல்லலாமே, தாராளமா சொல்லலாமே. என்ன சொல்ல போறீங்க, ஓட்டு உழுகிறத எப்படி என்ன போற, எப்படி சேமிக்க போற அப்படிங்கிற கமாண்ட் தானே நீங்க கொடுக்க போறீங்க. அது வெளிப்படைத்தன்மை கொடுக்கலாம், அந்த வெளிப்படைத்தன்மை அங்க இல்லை. சரி, இந்த வெளிப்படைத்தன்மையில அதுக்கப்புறம் ப்ரோக்ராமே மாற்ற முடியாது. இங்க இன்னொரு அவங்க வைக்கலாம், என்ன வைக்கலாம்னா, இது நாங்க முதல்லயே செஞ்சிடறோம், எங்களுக்கு இந்த மிஷின் செய்யறப்ப எத்தனை கேண்டிடேட் நிக்கிறாங்க, எந்தெந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படிங்கறதுனால இதை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன அப்படின்னா, அதே சாஃப்ட்வேர்ல அந்த மிஷின்ல என்ன பயன்படுத்துறாங்கன்னா, ஆர்டிசி அப்படிங்கிற ஒரு சிப் பயன்படுத்துறாங்க, ரியல் டைம் கிளாக் அப்படிங்கிறது. அது வந்து அதிலேயே கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேட்டஸ் பேப்பர்லயும் கொடுத்துருக்காங்க.
ஃப்ரீக்வெண்ட்லி கொஸ்டின்ஸ் ஆன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லையும் கொடுத்துருக்காங்க, விவிபேட் இதுலையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எதுக்காக அந்த ஆர்டிசி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க ஓட்டு போடுற டைம் முதல் கொண்டு, டேட்டு டைம் முதல் கொண்டு நாங்க பதிவு பண்றோம். ஒவ்வொரு ஓட்டும் எத்தனை மணித்துளிக்கு விடுதுன்னு நாங்க பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படின்னா ஆர்டிசி உள்ள இருக்கு அப்படின்னா, ஆர்டிசிங்கிறது ஒன்றும் இல்லை, ரியல் டைம் கிளாக், எப்பயுமே ஓடிட்டு இருக்கிற ஒரு கிளாக். கிளாக் எப்பயுமே எப்படி ஓடிட்டு இருக்கும்? பவர் இருந்தா தான் ஓடிட்டு இருக்கும். பவர் எப்படி வரணும்? ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்கணும். அப்போ கண்டிப்பா ஓட்டிங் மிஷினுக்குள்ள, அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள ஒரு பேட்டரி இருக்கு. அந்த பேட்டரி ரியல் டைம் கிளாக்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. இது ஒரு கொஸ்டின் மார்க். அப்புறம் இந்த ஆர்டிசி இருந்தாவே சாஃப்ட்வேர்ல பல விஷயங்கள் பண்ணலாம். எப்படின்னா, கரெக்டா எலெக்ஷன் டேட் அன்னைக்கு மட்டும் வேற சாஃப்ட்வேர் ரன் ஆகிற மாதிரி பண்ணலாம். ஏன்னா சாஃப்ட்வேர்ங்கிறது பல ரொட்டீன்ஸ் இருக்கிறது தான் சாஃப்ட்வேர். டே ஏ திங்கக்கிழமைக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி, புதன்கிழமைக்கு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி தாராளமாக அதில் பண்ண முடியும். அப்போ ஆர்டிசி இருக்கும்போது எலெக்ஷன் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, எலெக்ஷன் டேட்ல டைம்ல வேற அது வரைக்கும், அதாவது மார்க் போல், ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, நான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மார்க் போல் நடத்தி காமிக்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் வந்தோம்னா 1000 மார்க் போல், 1000 பேர் ஓட்டு போட்டு நாங்கள் சரி பார்க்குறோம். அப்புறம் கான்ஸ்டிடியூஷன்சி வந்தவரை 1000 பேர் ஓட்டு போட்டு சரி பார்க்குறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி 50 பேர் அந்த பூத்துல போட்டு சரி பார்க்குறோம். அப்ப எல்லாம் சரியா வர்றது எப்படி எலெக்ஷன்ல மாறும்னு கேட்கலாம். கண்டிப்பா மாறும். நீங்க ஆர்டிசி வச்சு அந்த டேட் டைமை ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டைம் வரைக்கும் நார்மலா ஆயிரு, இந்த டைமுக்கு அப்புறம் நீ மாறிக்கோ அப்படின்னு தாராளமா சொல்ல முடியும் சாஃப்ட்வேர்ல. ஸோ இதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேயும் நமக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு குறைபாடு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேலட் யூனிட், நம்ம ஓட்டு போடுற பேலட் யூனிட், இது வந்து கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா? இந்த கண்ட்ரோல் யூனிட்ல தான் எல்லா விஷயமும் இருக்குன்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் யூனிட் என்னன்னு சொல்றாங்க? மாஸ்டர்னு சொல்றாங்க. இந்த பேலட் யூனிட் என்ன? ஸ்லேவ்னு சொல்றாங்க. இதுல இருந்து தான் அனைத்து கண்ட்ரோலும் படும். இதுல தான் அந்த ஓடிபி சிப் இருக்குது, ஓடிபி சிப் இருக்குது, ஆர்டிசி சிப் இருக்கு, எல்லாமே இதுல தான் இருக்கு. ஓகேங்களா? எண்ணப்படுறதும் இதுல தான் எண்ணப்படுது, பதிவாகிறதும் இதுல தான் பதிவாகப்படுது, சேமிக்கப்படுவதும் இதுதான் சேமிக்கப்படுது. இது என்ன சொல்றாங்க? இது கேண்டிடேட் எத்தனை பேர் இருக்காங்க அது பட்டன் அமுத்துறதுக்கு மட்டும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி இதுலதான் கேண்டிடேட் இருக்கும். எப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தனை கேண்டிடேட்னு யாருக்குமே தெரியாது. எப்ப தெரியும்? வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு பரிசீலனைக்கு போய், அந்த பரிசீலனையில யார் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளப்படல அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட் கிரியேட் ஆகும். அதே மாதிரி சீரியல் நம்பரும் தெரியாது. எப்படின்னா, எப்படி சீரியல் ஆல்பபெட்ல போடுறாங்க? முதல்ல தேசிய கட்சிகள்ல ஆல்பபெட்ல வருது, அப்புறம் மாநில கட்சிகள் ஆல்பபெட் வருது, அப்புறம் அங்கீகாரம் இல்லாத தேசிய மாநில கட்சிகள் தான் வருது, அப்புறம் சுயேட்சைகள். இப்படிதான் அந்த சீரியல் போடுறாங்க, அந்த சீரியல் நம்பர் போடுறோம். அப்போ இதெல்லாம் எப்ப முடிவாகுது? எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் முடிவாகுது. அதாவது எத்தனை கேண்டிடேட் நிக்கிறாங்க, அந்த கேண்டிடேட் சீரியல் நம்பர் என்ன, அந்த கேண்டிடேட் சிம்பிள் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான். அப்ப அவங்க ஆர்குமெண்ட் என்ன வைக்கலாம்? இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும், ஒரு மாசத்துக்கு முன்னாடி மிஷின் டிஸ்ட்ரிக்டே வந்துருது, கான்ஸ்டிடியூஷனுக்கே வந்துருது, எங்களுக்கு இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விவிபேட் அப்படிங்கிற விவிபேட், இதுல நம்ம ஓட்டு போட்டா என்ன வருதுன்னு சொல்றாங்க? ஸ்லிப் வருது. என்ன ஸ்லிப் வருது? நீங்க என்ன சின்னத்துக்கு போட்டீங்கன்னா அந்த ஸ்லிப் வருதா? 7 செகண்ட் லைட் எரியும், நீங்க ஓட்டு போட்டது இந்த சின்னத்துக்கு தானா நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத. விவிபேட்ங்கிறது ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் சிஸ்டம். ஓகேங்களா? ட்ரையல் பேப்பர் ட்ரையல், அதாவது விவிபிஏடி. இது என்ன பண்றோம்? சிம்பிள் வருது. இதுல எப்படிங்க சிம்பிள் வருது? உங்களுக்கு கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, எந்த சிம்பிள் இருக்குதுன்னு தெரியாது. ஆனா இதுல மட்டும் எப்படி கரெக்டா சிம்பிள் வருது அப்படின்னா, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த வேட்புமனு பரிசீலனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் இதே இசிஎல் அண்ட் பிஎல் இன்ஜினியர்ஸ் வச்சு சிம்பிள் லோடிங் யூனிட் அப்படிங்கிற ஒரு மிஷினை வச்சு இந்த விவிபேட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த சிம்பிளை லோட் பண்றாங்க, சீரியல் நம்பரையும் சிம்பிளையும் லோட் பண்றாங்க. அப்போ இடையில நீ வந்து ஒரு வேலை செய்யறீங்க. என்ன செய்யறீங்க? சாஃப்ட்வேர்ல சேஞ்சஸ் பண்றீங்க. அப்ப இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது நீங்க ஏன் அந்த கண்ட்ரோல் யூனிட்லயும் சேஞ்சஸ் பண்ண முடியாது? கண்ட்ரோல் யூனிட் தொடவே இல்லைன்னு சொல்லுவாங்க. தொடவே தேவையில்லை. இந்த விவிபேட்ல இருக்கிற இப்ரோம்லயே சில பிட்டுகளை மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட் அதை ரீட் பண்ணிக்க, அவ்வளவுதான். கண்ட்ரோல் யூனிட் வந்து எதையுமே தொட வேண்டியது இல்லை. இன்னைக்கு என்ன எம்பெடட் சிஸ்டம், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வாஷிங் மிஷின் வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம் தான். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வாஷிங் மிஷினும் ஓடிபி முறையில தான் தயாரிக்கப்படுது. அதுலயும் ஒன் டைம் ப்ரோக்ராம்பிள் தான் இருக்குது. ஆனா வாஷிங் மிஷின் ஒரே மாதிரியா ஓடுது? இல்லையே. அரை மணி நேரம் வேணாலும் ஓட்டிக்கலாம், 1 மணி நேரம் ஓட்டிக்கலாம், காட்டனுக்கு தனியா போட்டுக்கலாம், பாலிஸ்டருக்கு தனியா போட்டுக்கலாம். அது யார் மாத்துறாங்க? நாம தானே மாத்துறோம். நம்ம பட்டன் சுத்தினா மாறுதா இல்லையா?
ஸோ அந்த மாதிரி இந்த ஓடிபி மிஷின்லையுமே நீங்க இன்புட் கொடுக்க முடியும். ப்ரோக்ராம்ல எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா அந்த ப்ரோக்ராம்குள்ள ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிறதுல ஒரு இன்புட் கொடுத்து நீங்க ரொட்டீனை மாற்ற முடியும். அந்த ரொட்டீனை மாத்துறதுக்கான வாய்ப்பு இங்கேயே இருக்குது. இந்த விவிபேட்ல நீங்க சிங்கிளை லோட் பண்றப்போ அந்த சீரியல் நம்பரையும் நீங்க லோட் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த கண்ட்ரோல் யூனிட் யார் யாருக்கு எவ்வளவு போகணும்னு முடிவு. ஸோ இந்த வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த 2 இடத்துலயும் வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் தான் பதில் சொல்லணும் இதுக்கு என்ன அப்படிங்கிறது. இதை தாண்டி நாங்க என்ன யோசிக்கிறோம்னா, சரி இதெல்லாம் நடக்குது, சரி பண்றதுக்கு என்ன வழி? ஒண்ணு வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும். ஆனா வாக்குச்சீட்டு முறைக்கு போனா இன்னைக்கு இருக்கிற தொந்தரவுகள் நிறைய இருக்கு. ஆனா இதுல நம்ம சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம வாக்குச்சீட்டு முறையிலிருந்து இவிஎம் போனதுக்கு அப்புறம் தான் செல்லாத ஓட்டுகள் 0 ஆயிருக்கு. செல்லாத ஓட்டுகளே கிடையாது. ஏன்னா முதல்ல நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவனும் நல்லவே ஒண்ணு நல்லா 2 பேருக்கு சீலை குத்திடுவான், அது செல்லாத ஓட்டு ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் மடிப்புல சீலை குத்திட்டு பச்சை ஈரமா இருக்கிறப்ப இப்படி மடிச்சிருவாங்க, 2 பக்கம் சீல் விழுந்துடும், செல்லாத ஓட்டு ஆயிடும். ஸோ அந்த ஓட்டு முழுமையாக இன்னைக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்டிங் மிஷின்ல நீங்க அந்த பேட்ல பேலட் யூனிட்ல ஒரே ஒரு பட்டன் தான் அமுத்த முடியும், ஒரே ஒரு தாட்டி தான் அமுத்த முடியும், 2வது தாட்டி அமுத்த முடியாது. அப்படிங்கிறப்ப ஒருத்தருக்கு தான் ஓட்டு போகணும். அந்த செல்லாத ஓட்டில் கண்டிப்பா அது நம்ம பெரிய மாற்றம். அதே மாதிரி பூத் கேப்சரிங், ஒட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்ல டக்கு டக்கு டக்குன்னு குடிச்சு போட்டுருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பொட்டியவே தூக்கிட்டு போனீங்கனால அந்த கண்ட்ரோல் யூனிட்ல க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கிறது மட்டும்தான். அப்படினால அதுவும் குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி தொடர்ந்து ஓட்டு போடவும் முடியாது. ஒவ்வொரு ஓட்டுக்கும் குறிப்பிட்ட கால இடைவெளி வச்சிருக்காங்க. அதனால நீங்க தொடர்ந்து ஓட்டு குத்தவும் முடியாது. ஸோ இதெல்லாம் நமக்கு பிளஸ். சரி, இதெல்லாம் சேர்த்து நம்ம கொண்டு வரணும்னா அப்படின்னா எப்படி விவிபேட் கொண்டு வந்தோம்? விவிபேட் முதல்ல இல்ல, விவிபேட் மறுபடியும் தான் வந்துச்சு. ஒரு கோர்ட் கேஸ்ல யாருக்கு போறதுன்னு தெரியல ஒருத்தர் கேட்டப்போ அதுக்கு தான் விவிபேட் வந்துச்சு. இப்ப அதே விவிபேட்ல ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் ஆகி வெளியே ஓட்டும். எப்படி நம்ம பேங்க்ல போனோம்னா நம்ம வரிசையில் நிக்கிறதுக்கு ஒரு டோக்கன் வாங்குவோம் இல்லைங்களா? ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா வருதா வெளியா, டோக்கன் நம்பர் வருதா இல்லையா? அதே மாதிரி விவிபேட் வேலை செய்யட்டும். நீங்க ஓட்டு போற பேலட் மிஷின்ல ஒரு பட்டன் அமுத்துங்க, விவிபேட் மிஷின்ல பிரிண்ட் நீங்க அதே பிரிண்ட் ஆகட்டும், பிரிண்ட் ஆகி கையில வரட்டும். உள்ள போறதுக்கு பதிலாக கையில வரட்டும். அந்த கையில இருக்கிறது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் யாரு ஓட்டுக்கு போட்டேன்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு மை ஓட் மை சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு பேலட் பாக்ஸ்ல போட்டுறேன். நீங்க எண்ணும் போது இதே சேது மாதவர் சொல்ற மாதிரி நான் இது முன்னாடி கலந்தாலோசிச்சதான் ஸ்டார்டிங் மிஷின் கவுண்டிங் மிஷின் வச்சு என்னங்க உங்களுக்கு நேரம்லாம் அதிகமா ஆகவே ஆகாது. ஜப்பான்ல ஒரே இரவுலன்றாங்க, ஒரே இரவுல என்ன வேண்டாம், ஒரு நாள் போட்டு எடுத்து. ஸோ இது டிரான்ஸ்பரன்சியை கிரியேட் பண்ணும். நம்ம ஓட்டு நம்மளுக்கு தான் உறுதி பண்றோம். அதே சமயம் இந்த என்னெல்லாம் நம்ம எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுதோ அதெல்லாமே சாத்தியமா நடத்திக்கிட்டோம். ஓட்டிங் மிஷின் வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஆனாலும் நம்ம ஓட்டு நம்மளுங்கிற தெளிவுபடுத்துற இந்த கவுண்டிங் சிஸ்டத்திலையும் இந்த பிரிண்ட் அவுட் மட்டும் கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பேலட் சிஸ்டம் தான். ஓட்டு போடுற இடத்துல பேப்பர் தேவையில்லை, கள்ள ஓட்டு இருக்காது, செல்லாத ஓட்டு இருக்காது, எல்லாமே அவாய்ட் ஆயிடும். இந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம கையில பேலட் ஷீட் வந்துருது, சிங்கிள் ஷீட் வந்துருது, போடுறோம், எண்றோம், கொடுத்துறோம். இவிஎம் செகண்டரி டேட்டாவை வைங்க. வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சிஸ்டத்தையே நம்ம டிரான்ஸ்பரண்டா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய முழு நம்பிக்கை. எலெக்ஷன் கமிஷன் மக்களுடைய நம்பிக்கையை தான் காப்பாற்றணுமே ஒழிய, அந்த நம்பிக்கையை எப்படி காப்பாற்றணும், நான் போட்ட ஓட்டு எவ்வளவுதான் அப்படின்னு அதை காப்பாற்றணும். அது அந்த ஓட்டர் ஒவ்வொருத்தரும் நம்புற வகையில செயல்படுறது தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியானோட வேலை. அதுக்கான வாய்ப்பையும் வசதியும் நமக்கு இருக்கும் போது அதை ஏன் செய்யல அப்படிங்கிறத விட இனிமே செய்யணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். இது சம்பந்தமான உங்களது கேள்விகள் இருந்தாலும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். என்ன வாய்ப்பு கொடுத்த மிக்க நன்றி. இதோட என்னோட பரிசீலனைக்காக ஐடியா நீ கேட்டு இருந்ததுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு இந்த அமைப்புக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து சம்பத் அவர்கள் பேச அழைக்கிறேன்.